Dear participants, again I welcome today. Today is the third day. Budget and scenario management is the topic. We covered the subtopics budget and set credit limit. Okay. First, I give the introduction part. Budget introduction. Budget introduction means பட்ஜெட்னா என்ன அப்படின்ற மாதிரியான ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பட்ஜெட் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, இஸ் அ கண்ட்ரோல் ஃபார் த ஃபினான்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோன்னா பட்ஜெட் சொல்லி சொல்கிறோம். ஃபினான்ஸை கண்ட்ரோல்னால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்துட்டு தேவை இருக்கக்கூடிய விஷயத்தை நிப்பாட்டுறது மட்டும் கண்ட்ரோல் கிடையாது. அதாவது தேவை இருக்குன்னா அதை வந்துட்டு தேவையான அளவு கொடுக்கறதுக்கு பேர் தான் கண்ட்ரோல். அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்ன்ற வார்த்தையை சொல்கிறோம். கண்ட்ரோல் அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது கிடையாது, நிப்பாட்டுறது கிடையாது, ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு தடுத்து நிப்பாட்டுறதும் கிடையாது. கண்ட்ரோல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவையான இடத்துல தேவையான அளவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்ட்ரோல்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ த பட்ஜெட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்கும்னா, நம்மளுக்கு ஒரு ஃபினான்ஸை வந்துட்டு தேவையான அளவு நம்ம பயன்படுத்தணும், தேவையான அளவு பயன்படுத்துறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பட்ஜெட் அப்படின்ற வேல்யூவாக நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இப்போ டேலியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படின்ற விஷயத்தை ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும்னா கிரியேட் பண்ணி நம்ம அசம்ஷனாக நம்ம அப்படியே வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்து டிஸ்பிளே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பீரியடில் ஆக்சுவலாக நம்ம ஏதாவது அது நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணலாம்னா டே புக்கில் என்ட்ரி பண்ணிகிட்டே வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பட்ஜெட்டில் போட்ட வேல்யூக்கும் ஆக்சுவலாக இருக்கக்கூடிய வேல்யூக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த வேரியன்ஸ் கான்செப்டையுமே நம்ம என்ன பண்ண முடியும்னா டேலியில் ரொம்ப தெளிவாக எடுக்க முடியும். அந்த ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அது இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போது இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் அப்படின்றதே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் என்னென்னா பயங்கரமாக வந்துட்டு எல்லா ஆர்கனைசேஷனுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கையில் பணமே இல்லாமல் எல்லா பக்கமும் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா ஆர்கனைசேஷனுமே இன்றைக்கி பயங்கர ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. ஆனால் இன்றைக்குமே அவங்க ரன் பண்ணுறாங்க. எப்படி ரன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி ரன் பண்ணணும், இன்றைக்கி நம்ம இதுக்கு என்ன தேவையோ அதுக்கான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா நம்ம ரன் பண்ண முடியுன்றதை பார்த்து ரன் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரியான ட்ராக் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு எல்லாத்துக்குமே பண்ணுறது எல்லாமே தான் நம்ம பட்ஜெட்டில் பிளான் பண்ணுறோம். பட்ஜெட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணுறது தான். எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணுறதுக்கு பேர் தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தெளிவாக. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட வேல்யூக்குள்ளே நம்ம பட்ஜெட்டோட கான்செப்டுக்குள்ளே போகலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா லெட் அஸ் கன்சிடர் த கம்பெனி சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ் வாஸ் ஸ்டார்டட் 1/4/2020 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறத நம்ம வந்துட்டு கிளியராக உள்ளே கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணலாம். இங்கே நான் வந்துட்டு ரியல் டிரான்சாக்ஷன்ஸ் மாதிரி சில டிரான்சாக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட ஓவர்வியூவை ரொம்ப தெளிவாகவே பார்த்துடலாம். நான் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சிம்பிளாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இதோட எக்ஸ்ப்ளோசிவ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதவே நீங்கள் கிளியராக அப்டேட் பண்ணி கொடுத்தா கூட ஒரு நல்ல விஷயம்தான். அவங்க ஃபீல்டில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு எக்ஸ்ப்ளோசிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு ப்ராக்டிக்ஸே ரொம்ப கிளியராக இருக்கும்ன்றது ஒரு கிளியரான ஒரு ஒப்பீனியன் தான். ஓகே, பார்க்கலாம். இப்போ டிரான்சாக்ஷன் ஃபார் மே 2020 பட்ஜெட் பிளான் ஃபார் மே 2020க்கு பட்ஜெட் பிளான் பண்ணுறோம். இதுவரை நம்ம வந்து ஏப்ரலுக்கு தான் என்ட்ரி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மேக்கு நம்ம என்ட்ரி போடலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட்ஜெட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் பட்ஜெட் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒன்று வந்து குரூப் பட்ஜெட், இன்னொன்று லெட்ஜர் வைஸ் பட்ஜெட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அண்டர் வைஸ் பட்ஜெட் அப்படின்னு சொல்லி. காஸ்ட் அண்டர் அப்படின்ற டாபிக் வரும்போது நம்மளுக்கு அது உங்களுக்கு தெளிவாகவே புரியும். அதாவது ரொம்ப கிளியர்டாக, அதாவது ஒவ்வொரு பிரான்ச் வைஸாவோ டிபார்ட்மெண்ட் வைஸாவோ இல்லை ஒவ்வொரு டிவிஷன் வைஸாவோ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்ஸை ரொம்ப தெளிவாக கொடுக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் அந்த பட்ஜெட் லார்ஜ் லெவல் பட்ஜெட்டாக இருக்கும். அதை தெரிஞ்சுக்கங்க, ஈஸி. காஸ்ட் சென்டர் வையாகவும் நம்ம என்ன பண்ணலாம்னா பட்ஜெட் கொடுக்கலாம், இல்லை குரூப் வையாகவும் கொடுக்கலாம், லெஜர் வையாகவும் கொடுக்கலாம். ரெண்டுமே சேர்ந்து கூட நம்ம கொடுக்கலாம். இந்த காஸ்ட் சென்டர் இந்த லெஜரில் இவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கொடுக்கணுன்னாலும் நம்ம கொடுக்கலாம். அது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். நம்ம இதை வந்துட்டு ரியல் டைமாக நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் நீங்கள்
டேலியில் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் பட்ஜெட்டுனா என்னன்றது தெரிஞ்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் குரூப் பட்ஜெட் கொடுத்துருக்கேன். ஒரு 4 குரூப் இங்கே கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி அதை வந்துட்டு ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டோன்னா விற்கும்போது நமக்கு சில எக்ஸ்பென்சஸ் நடக்குது, டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும். அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஒரு 10,000, இன்டைரக்ட் ஒரு 25,000 நடந்துச்சுன்னா கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசையோடு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பட்ஜெட்டை பிளான் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மே 2020 எனக்கு பர்ச்சேஸ் 1 lakh தான், சேல்ஸ் ஆனால் 1.5 lakhs நடந்தே ஆகணும். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000க்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அப்படின்னா இப்போது 1/5/2020 சோல்டு குட்ஸ் ஒர்த் rupees 1,75,000 இன் கேஷ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1/5/2020 நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 1ஆம் தேதி எல்லாமே 15 கொடுத்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ப்ராக்டிக்ஸ் பண்ணும்போது சும்மா அந்த டேட்டை மாற்ற விட்டுட்டோம் ஐயோ அப்படின்னு சொல்லி நம்ம பதட்டப்படக்கூடாதுன்றதுக்காக நாங்கள் சேமாக தான் ஒரே டேட் தான் கொடுத்துருக்கேன். சோல்டு குட்ஸ் ஒர்த் rupees 1,75,000 இன் கேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 1,75,000 இன் கேஷ்க்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, சோல்டு குட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 1/5/2020 பர்ச்சேஸ் குட்ஸ் ஃபார் கேஷ். இப்போ என்ன பண்ணுறாருன்னா பர்ச்சேஸ் பண்ணுறாரு 1 lakhக்கு. இது முதல்ல பர்ச்சேஸ், ரெண்டாவது சேல்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் ஏன் சேல்ஸை போட்டிருக்கேன்னா கையில் பணம் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ண முடியாதுன்றதுனால போட்டிருக்கேன். நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணிட்டீங்கனாலும் குட் தான். ஓகே, அடுத்து 1/5/2020 வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்துட்டு ஒரு ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 rupees கொடுத்துருக்கேன். இது போக வந்து பார்த்திங்கன்னா பெய்டு வேஜஸ் ஒர்க்கர், அதாவது இந்த சுமை தூக்குறவங்க, கேரியேஜ் இன்வெர்டு இந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு நான் ஒரு 8,000 rupees நான் கொடுத்துருக்கேன். அப்போ இது ஒரு டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது எனக்கே தெளிவாக தெரியுது. அடுத்த 6th டிரான்சாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெய்டு போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் ஒரு 1,000 rupees எனக்கு போஸ்டேஜ் எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஆயிடுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அப்போ கிளியராக ஒரு சதீஷ் டெக்ஸ்டைல்ஸ்ன்ற கம்பெனி 1/4/2020 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்து அதுக்கு மே 2020 எப்படி வந்துட்டு அதோட டிரான்சாக்ஷன் இருக்குன்றதுக்கு ஒரு கிளியரான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கு இல்லையா, எதுவும் டவுட் இல்லை இல்லையா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி பட்ஜெட் எப்படி கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் போட்டு எப்படி ரிப்போர்ட்ஸ் பார்க்கணுன்றத ஒரு லிஸ்ட்டாகவே நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் ஐ மூவ் டவுன், நான் கீழே போகிறேன். பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வி கிரியேட் த கம்பெனி கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி, கம்பெனி இன்ஃபோ, கிரியேட் கம்பெனி அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு தான் நம்ம போகணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேலிக்குள்ளே போயிட்டேன். டேலியில் நான் உள்ளே போனவுடனே என்னோடய கம்பெனி பிளேசர் ஹவுஸ் ஓப்பனில் இருக்கேன். நான் அதை என்ன பண்ணிடுறேன்னா சட் கம்பெனி கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது உங்களுக்கே தெரியும் கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கே போகணுன்ட்டு. கிரியேட் கம்பெனிக்கு இங்கே போகிறேன், என்டர் கொடுக்குறேன். நேம் கேட்குது, சதீஷ் டெக்ஸ்டைல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறேன். அட்ரஸ் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு எனக்கு தேவைப்படாதனால நான் அட்ரஸ் கொடுக்கல. அப்படி இருந்தாலுமே நான் வந்துட்டு கண்ட்ரி இந்தியா, ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்றத கொடுக்காம விட மாட்டேன். நான் இங்கே பாருங்கள் தமிழ்நாடு டைப் பண்ணுறேன், ரைட் சைடில் செலக்ட் ஆகிடுச்சு. என்டர் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். பின்கோட் நம்பர் நான் கொடுக்கல, ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர் நான் கொடுக்கல. இப்போது அவர் வந்து புக் பிகினிங் டேட்டே வந்து பார்த்திங்கன்னா 1/4/2020ன்றதுனால கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் பிகினிங்ஸும் 1/4/2020 தான். ரெண்டு என்ட்ரு பண்ணி என்ன பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரு பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். எஸ் கொடுத்துடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிரியேட் பண்ணுறது எப்படின்றது. ஓகே, அது கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மெட்டீரியல் படி அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நம்ம மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலியில் F11 F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் போயிட்டு மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோலுக்கு எஸ் கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணுங்கள், பட்ஜெட்டை முதல்ல ஆக்டிவேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அதனால் என்ன பண்ணுறேன், பட்ஜெட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணுறதுக்காக F11 போகிறேன்.
F11 கொடுத்துட்டேன். அதில் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ் கரெக்டாக இருக்குது. என்டர் கீயை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன், உள்ளே போயிடுது. பாருங்கள், பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது. அதில் மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல் அப்படின்றதும் இங்கே நம்ம எஸ் கொடுக்கணும். அந்த இடத்துல வரையும் என்ட்ரு பண்ணிக்கிட்டே வரேன். கீழே வரதுக்கு என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அங்கே ஒய் கொடுத்து என்ன பண்ணுறேன்னா சரி பண்ணிடுறேன். மற்றதெல்லாம் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. அதனால் அதை மட்டும் நான் எஸ் கொடுத்துட்டு அக்செப்ட் எஸ்ஆர்னோல எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் கிரியேட் பண்ண போகிறோம். லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது எங்கே போகணுன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட். என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், சேலரி, வேஜஸ், போஸ்டேஜ். இங்கே இருக்கக்கூடிய இந்த 6 டிரான்சாக்ஷனுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். எல்லாமே கேஷ் டிரான்சாக்ஷன். பணம் வருது, பணம் போகுது, பணம் போகுது, பணம் போகுது, பணம் போகுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா F8 சேல்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ரெண்டாவது F9 பர்ச்சேஸ், மூணாவது, நாலாவது, அஞ்சாவது 4, 5, 6 3 டிரான்சாக்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கேஷ் டிரான்சாக்ஷனில் பெய்டாக இருக்கிறதுனால பேமெண்ட் F5 பேமெண்ட். அப்போது மொத்தமே 3 வவுச்சர் இன்வால்வ் ஆகுது 5 டிரான்சாக்ஷனுக்கு. ஓகே, இப்போ நம்ம கீழே போகலாம். என்னென்ன லெட்ஜர் கிரியேட் பண்ண வேண்டியிருக்குன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், சேலரி, வேஜஸ், போஸ்டேஜ். பர்ச்சேஸ் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், சேல்ஸ் அண்டர் குரூப் சேல்ஸ் அக்கௌண்ட், சேலரி அண்டர் குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், வேஜஸ் அண்டர் குரூப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், போஸ்டேஜ் அண்டர் குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாகவே சொல்லி கொடுத்துருக்கேன், அதவே பண்ணுங்கள். முதல்ல இப்போது இங்கேருந்து கேட்வே ஆஃப் டேலி வரதுக்கு நான் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ வந்துடுறேன். அதில் அடுத்து லெட்ஜரில் சிங்கிளில் கிரியேட் போகிறேன். ஓகே, நீங்கள் மல்டியில் கிரியேட் கூட போட்டு பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. பர்ச்சேஸ் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அண்டர் குரூப் இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ்க்கும் சேல்ஸ் அண்டர் குரூப் இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ்க்கு மட்டும்தான் இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் எஸ் வரும். ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணும்போதோ சேல்ஸ் பண்ணும்போது மட்டும்தான் இன்வென்ட்ரி கூடும் குறையும். அதனால இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் அண்டர் குரூப் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் சேல்ஸ் அக்கௌண்ட் வரதுக்கு கம்பல்சரி எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் புக் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மெயின்டைன் ஆகிடும். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இதை முடிச்சிட்டேன். அடுத்த லெட்ஜர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்டர் குரூப் சேல்ஸ் அக்கௌண்ட். அடுத்து இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட் கம்பல்சரி எஸ் தான் வரும், உங்களுக்கே தெரியும். இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேலரி, அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இதுக்கு இன்வென்ட்ரி வேல்யூஸ் ஆர் அஃபெக்டட்லாம் வராது, ஏன்னா இது பர்ச்சேஸ் சேல்ஸ் குரூப் கிடையாது, அண்டர் குரூப். அடுத்து வேஜஸ் அண்டர் குரூப் வந்து டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். நீட்டாக நீங்கள் லெட்ஜர் கிரியேட் பண்ணலாம், கஷ்டமே கிடையாது லெட்ஜர் கிரியேட் பண்ணுறது. அண்டர் குரூப் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கடுத்து ஃபைனலாக நம்ம கிரியேட் பண்ண வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்டேஜ் அண்டர் குரூப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். என்ட்ரு பண்ணி முடிச்சிருங்க. இப்போ நம்ம லெட்ஜர் கிரியேட் பண்ணியாச்சு ரொம்ப ஈஸியாக. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்குள்ளே போகலாம். மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கிரியேஷன் இருக்குன்றாங்க. என்ன அப்படின்னா நம்ம பட்ஜெட் தான் ஹாட் டாபிக். ஓகே, இந்த பட்ஜெட்டை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பட்ஜெட் கிரியேட் பண்ணுறதுக்கும் எங்கே தான் போகணுன்றாங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ பட்ஜெட் கிரியேட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே தான் போக வேண்டி இருக்கும். ஓகே, பட்ஜெட்டோட நேம் பார்த்தீங்கன்னா மே 2020. அண்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி. பீரியட் ஆஃப் பட்ஜெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
1/5/2020 31/5/2020 கிளியராக கொடுத்துக்கலாம். செட்டார் ஆல்டர் பட்ஜெட் ஆஃப் குரூப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம எஸ் கொடுத்து போகிறோம், ஏன்னா குரூப் வைஸ் பட்ஜெட் போட போகிறோம். லெஜருக்கு நோ கொடுத்துருங்க, ஏன்னா லெஜர் வைஸ் பட்ஜெட் நம்ம போடலை, அதனால் குரூப் வைஸ்க்கு போகிறோம். காஸ்ட் சென்டர் வைஸ் வரல அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா காஸ்ட் சென்டர் வைஸ் வரணும்னா காஸ்ட் சென்டர் நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்கணும். நம்ம காஸ்ட் சென்டர் ஆக்டிவேட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் தான் பார்க்க போகிறோம். அதனால இப்போதைக்கு பட்ஜெட்டில் இப்போ குரூப் அண்ட் லெஜர் மட்டும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். அது போக இந்த இதில் நீங்கள் குரூப்புக்கு எஸ் கொடுத்த உடனே என்ன வரும்னா ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன கேட்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் பட்ஜெட் ஸ்க்ரீன் செலக்ட் த ரெக்வயர்டு குரூப் இன் அக்கௌண்ட் நேம். என்னென்ன குரூப் வேணுமோ அந்தந்த குரூப்பை அக்கௌண்ட் நேமில் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதோட டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்னென்னு கொடுங்க, பட்ஜெட் அமௌண்ட் கொடுங்க, அப்புறம் அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இது கிரியேட் பண்ணும் போதே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் டிஸ்கஸ் ஆகுது. ஆன் க்ளோசிங் பேலன்ஸ் ஆப்ஷன் இஸ் யூஸ்டு டு கம்பேர் த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் வித் த பட்ஜெட் அண்ட் த ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். ஆன் நெட் டிரான்சாக்ஷன் இஸ் யூஸ்டு டு மானிட்டர் தி டிரான்சாக்ஷன் அமௌண்ட்ஸ் நாட் த பேலன்சஸ் ஃபார் த ஸ்பெசிஃபைடு பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கே 2 டைப் ஆஃப் பேலன்சிங் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஆன் க்ளோசிங் பேலன்ஸ், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆன் நெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன் க்ளோசிங் பேலன்ஸ்னால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஒரு பேலன்ஸ் ஷீட்டில் மெயின்டைன் ஆகக்கூடிய லெஜர்ஸ் குரூப்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே பாருங்கள் 31 மார்ச்சில் க்ளோசிங்கில் இருக்கும், 1 ஏப்ரலில் அது ஓப்பனிங்காக மாறிடும். இதே ஆன் நெட் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது லைக் தட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய இன்கம் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 31 மார்ச்சில் பேலன்ஸ் க்ளோசிங் இருக்கும். பட் என்ன இருக்காதுன்னு பார்த்திங்கன்னா ஓப்பனிங் பேலன்ஸாக 1/4க்கு போகாது, 0வாக மாறிடும். அந்த மாதிரியான லெஜர்ஸை குரூப்பை கொடுக்கும்போது ஆன் க்ளோசிங்காக ஆன் நெட் டிரான்சாக்ஷன் பார்த்து கொடுக்கணும். அதை தான் இங்கே நம்மளுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பட்ஜெட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பிளான்னு பார்த்துட்டு கிரியேட் பண்ண போகலாம். அதுக்கான பாத் பார்த்திங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ பட்ஜெட் கிரியேட். ஓகே, இப்போ நான் டேலிக்குள்ளே போகிறேன். இது பார்த்திங்கன்னா லெஜர் கிரியேஷன் ஸ்க்ரீனில் இருக்குது. நான் இதிலேருந்து எஸ்கேப் பண்ணி கேட்வே ஆஃப் டேலிக்கு போயாச்சு. அங்கே போயிட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்கு உள்ளே போகிறேன். உள்ளே போயாச்சு. அடுத்து லெஜருக்குள்ளே போயிட்டேன். அதில் கிரியேட் கொடுத்தாச்சு. கிரியேட் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இஸ் அ லெஜர், இஸ் அ பட்ஜெட். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் பட்ஜெட் அப்படின்றத தெளிவாக கொடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட் கொடுத்தோடனே அங்கே நேம் கேட்கும். நேம் மே 2020 கொடுக்க சொன்னாங்க. அதவே நம்ம கொடுத்தாச்சு. அடுத்து அண்டர் பிரைமரியாக இருக்கட்டும். இன்னும் நிறைய குரூப் ஆஃப் பட்ஜெட்ஸ், நீங்கள் பட்ஜெட்டில் நிறைய பட்ஜெட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு பட்ஜெட்டும் எது கீழே வருது அப்படின்னு எந்த பட்ஜெட் கீழே வருதுன்றதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்குது. கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் போடும்போது அது உங்களுக்கு பயன்படும். இப்போ எப்பயுமே ட்ரைனிங்கில் இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல்லாம் போட மாட்டாங்க. ஓகே, அடுத்து ஃப்ரம் பார்த்திங்கன்னா 1/5/2020 ஏன்னா மே மாதம், அதனால 31/5/2020 தெளிவாக கொடுத்துக்கிறோம். குரூப்புக்கு நான் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு என்டர் கொடுத்த உடனே ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுதான் அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பட்ஜெட்டில் நமக்கு என்ன கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். பாருங்கள், பட்ஜெட்டில் நான் உங்களுக்கு தெளிவாக என்ன கொடுக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் 1 lakh, சேல்ஸ் 1.5 lakhs, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,000, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000. அதை அப்படியே கொடுக்க போகிறேன். பர்ச்சேஸ் டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆன் நெட் டிரான்சாக்ஷன், இது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், அதனால அப்படியே கொடுத்துட்றேன். 1 lakh பர்ச்சேஸு. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன் நெட் டிரான்சாக்ஷன் தான் அதுவுமே, ஆனால் எனக்கு 1.5 lakhs எனக்கு வேணும். எஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அது பார்த்தீங்கன்னா அதுவும் ஆன் நெட் டிரான்சாக்ஷன், அது ஒரு 10,000 rupees. அதுக்கடுத்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதுவுமே ஆன் நெட் டிரான்சாக்ஷன் தான், 15,000. இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். பட்ஜெட் 1 lakh, பர்ச்சேஸ் 1 lakh, சேல்ஸ் 1.5 lakhs, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 10,000 rupees, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 15,000. இப்போ இதோட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பட்ஜெட்டை கிளியராக நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். லெஜருக்கு நோனே இருக்கட்டும், ஏன்னா லெஜர் வைஸ் நம்ம போடல, என்று கொடுத்துருங்க. திரும்ப வேறு எதுவும் இதுக்கு பீரியட் இருக்கா அப்படின்னு கேட்குது. நோ. அக்செப்ட் எஸ் ஆர் நோ.
என்று கொடுத்துட்டிங்கன்னா பட்ஜெட் கிரியேட் ஆயிடுச்சு. சிம்பிள், ஈஸியாக நம்ம பட்ஜெட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பட்ஜெட்டை ரொம்ப கிளியராக கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கேட்வே ஆஃப் டேலிக்கு வரோம். எஸ்கேப் கொடுங்க. கேட்வே ஆஃப் டேலியில் இருக்குது. அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத மெட்டீரியலில் பார்க்கலாம். மெட்டீரியலில் என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அடுத்து வவுச்சர் என்ட்ரி தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். பார்க்கலாம். ஓகே, இஃப் இன் கேஸ் நீங்கள் பட்ஜெட்டை வந்துட்டு ஆல்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, பட்ஜெட், ஆல்டர். எப்படி நீங்கள் லெட்ஜரு குரூப்பு எல்லாத்தையும் ஆல்டர் பண்ண முடியுமோ அதே மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆல்டர் ஸ்க்ரீனில் வச்சு ஆல்ட் ப்ளஸ் டி கொடுத்தீங்கனாலும் அந்த பட்ஜெட் தேவையில்லைன்னா டெலிட்டும் பண்ணி விட்டுடலாம். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3 வவுச்சர் என்ட்ரி. வவுச்சர் என்ட்ரியை பொறுத்தளவுக்கு கோ டு கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்டிங் வவுச்சர், F2 கொடுத்து சேஞ்ச் த வவுச்சர் டேட் வந்துட்டு 1/5/2020 கொடுத்துட்டு சேம் பாத்தில் எல்லா என்ட்ரியையும் இன்சர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா என்ட்ரிஸை போடலாம். என்ட்ரிஸ்க்கு போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வவுச்சர் என்ட்ரி பண்ணுறதுக்கான பாத்து நமக்கு தெரியும். திரும்ப உங்களுக்கு கிளியராக ஒரு அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது டிரான்சாக்ஷன்லேருந்து தான் நம்மளுக்கு என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா முதல் டிரான்சாக்ஷன் பட்ஜெட்டு, ரெண்டாவது டிரான்சாக்ஷனில் சோல்டு குட்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கிறதுனால இந்த என்ட்ரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகும். பர்ச்சேஸ் குட்ஸ்ன்னு சொல்லி ரெண்டாவது ஆரம்பிச்சிருக்கிறதுனால இது பர்ச்சேஸ் ஆகும். மற்ற எல்லாமே பெய்டு பண்ணியிருக்கிறதுனால பேமெண்ட் ஆகும். நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். என்ன நடந்திருக்குன்னா பட்ஜெட்டில் 1.5 lakhs சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் 1,75,000 பண்ணுற மாதிரி வருதுன்னா டெஃபினட்டாக பண்ண தான் செய்வாங்க, பண்ணிட்டாங்க. ஆனால் பர்ச்சேஸ் வந்துட்டு நம்ம கண்ட்ரோலாக 1 lakh தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தோம். அதே 1 lakh வாங்கியாச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சேலரி வந்துட்டு பார்த்திங்கன்னா 10,000 rupees-உம் போஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1,000 rupees சேர்த்து 11,000 rupees வந்துட்டு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு செலவாயிருக்கு. ஆனால் பட்ஜெட்டில் போட்டது வந்து 15,000 தான் போட்டிருந்தோம். ஆனால் 11,000க்குள்ளே முடிஞ்சிருச்சு. அப்போ இது ஒரு ப்ளஸ் வேல்யூ. அதே மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேஜஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஒர்க்கர்ஸ், அப்போ டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் 8,000 rupees தான் கொடுத்துருக்கோம். ஆனால் பட்ஜெட் படி நம்ம 10,000 rupees போட்டிருக்கோம். பட் அதுவுமே நம்மளுக்கு இங்கே சக்ஸஸாக தான் முடிஞ்சிருக்கு. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரிஸ்க்கு நம்ம போயிடலாம். எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. பர்ச்சேஸ் ஒன்று மட்டும் அப்படியே ஈக்குவலாக பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே பாசிட்டிவ் தான். ஏன்னா சேல்ஸை நம்ம நினச்சதை விட அதிகமாக பண்ணதுனால அது பாசிட்டிவ். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்சஸ் நம்ம நினச்சதை விட குறைச்சி பண்ணால் அதுக்கு பேர் பாசிட்டிவ். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஆக்சுவல்ஸ்க்கும் பட்ஜெட் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸில் வந்துட்டு குறைஞ்சிருக்கு, ஆக்சுவல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது பாசிட்டிவ். ஆக்சுவலில் கூட இருக்குன்னா அது நெகட்டிவ். இதே இன்கமில் கூட இருக்குன்னா அது பாசிட்டிவ். இன்கமில் குறைச்சி இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அப்படி தான் உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் வரும். அப்போ ரிப்போர்ட் வரும்போது நம்ம தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ட்ரிஸ்க்கு போகலாம். ஆல்ட் டேபை கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிற்கிது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர் போக சொல்லிட்டாங்க, போயாச்சு. உங்களுக்கு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி எப்படி போடணும்னு சொல்லித்தர போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, F12 ப்ரெஸ் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, F12 ப்ரெஸ் பண்ணி எப்போவுமே இந்த இடத்துல DRCR வர மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா F12 ப்ரெஸ் பண்ணலாம். F12 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் சிங்கிள் என்ட்ரி மோடுக்கு நான் என்ன பண்ணணும்னா நோ கொடுக்கணும். அடுத்து யூஸ் CRDR இன்ஸ்டெட் ஆஃப் 2/க்கு என்ன பண்ணணும், எஸ் கொடுக்கணும். வேறு எதுனாலுமே இங்கே இருக்கிற மாதிரி இருந்தாலே போதும். ஒரு வேளை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எஸ்லாம் கரெக்டாக எஸ்ல இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க, நோவில் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ டிஆரை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி தான் போட போகிறோம். பர்ச்சேஸ்க்கான ஷார்ட்கட் கீ F9 பர்ச்சேஸ். அதனால் F9 கொடுக்குறேன். கொடுத்தா அது ஒரு இன்வைஸ் மோடில் வருது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு இன்வைஸ் மோட். இந்த இன்வைஸ் மோடில் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வவுச்சராக போட முடியாது. இன்வைஸ்னால் ஐட்டம்ஸு ரேட்டு எல்லாமே இருக்கணும். நமக்கு வந்து சும்மா ஒரு பர்ச்சேஸ் அமௌண்ட் 1 lakh அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு போட முடியாது. ஓகே, ஆனால் ஃபஸ்ட் டிரான்சாக்ஷன் நமக்கு சேல்ஸ் தான். அதனால இப்போ நம்ம F8 சேல்ஸ் போடுறதுக்கு பார்க்கலாம். F8 சேல்ஸுக்கு நம்ம போயிட்டோம். சேல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அப்பயுமே அதுவுமே இன்வைஸ் மோடில் தான் இருக்குது. ஏன்னா நேம் ஆஃப் த ஐட்டம்,
குவான்டிட்டி ரேட்டு அப்படின்ற மாதிரி இருக்க தவிர சிஆர்டிஆர் கேட்கல. சிஆர்டிஆர் கேட்குற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் வவுச்சர் மோடு. இந்த மாதிரி நேம் ஆஃப் த ஐட்டம், குவான்டிட்டி, ரேட், அமௌண்ட் இருந்தால் இன்வாய்ஸ் மோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆஸ் வவுச்சர் அப்படின்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ கொடுத்துருக்காங்க, Ctrl+V. Ctrl+Vயை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா ஆஸ் வவுச்சர் இந்த இதை பட்டனை கிளிக் பண்ணாலும் சரி, அது வந்துட்டு எப்படி மாறிடும் பாருங்கள். இதே சேல்ஸ் தான், பட் டிஆர் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஓகே, தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 1/4/2020 இருக்குது. ஃபஸ்ட்டு யூ சேஞ்ச் த டேட். எப்போவுமே வவுச்சரில் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டை சேஞ்ச் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு கரெக்டான வவுச்சரை வச்சுருக்கோமான்னு பார்த்து ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணி அந்த வவுச்சருக்கு போயிடணும். இந்த 2 விஷயம் ரொம்ப முக்கியம். வவுச்சர்ஸும் டேட்டும் கரெக்டாக சேஞ்ச் பண்ணி கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்றத செக் பண்ணாமல் என்ட்ரிஸ் போடாதீங்க, தப்பாக தான் ஆன்சர் வரும். F2 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே தேதி வந்து பார்த்திங்கன்னா 1/4க்கு அடுத்து 2/4 டிஃபால்ட்டாக வருது. ஆனால் எனக்கு ஆக்சுவலாக 1/5 எனக்கு வேணும். அதனால் 1.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். அது ஆக்சுவலாக வந்துட்டு 1 May 2020 சொல்லி டிஃபால்ட்டாகவே கிளியராக வந்துடுது. இப்போ ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. அதனால் டேரெக்டாக நான் டிஆருக்கு போகிறேன். டிஆரில் பணம் கொடுத்து தான் பணத்துக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். அது இந்த பணத்துக்கு தான் பொருளை விற்றுருக்கேன். அதனால் டிஆரில் கேஷ் கொடுத்துட்டு இங்கே வந்து நீங்கள் உங்கள் பார்ட்டிஸ் நேம் கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். பையர் அட்ரஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, கேஷ் வந்து பார்த்திங்கன்னா 1,75,000 கொடுத்தாச்சு. இப்போ சிஆரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்துருச்சு. அடுத்து நேம் ஆஃப் த ஐட்டம், குவான்டிட்டி இல்லாதனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ என்ட்ரிஸை போடும்போது இப்போ நேரேஷன் எதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இப்போ ப்ராக்டிக்ஸ்னால நமக்கு எப்பயுமே கொடுக்கறது கிடையாது. பிளாங்காக விட்டு என்ட்ரி கொடுத்துருங்க. அக்செப்ட் எஸ்ஆர்னோ கேட்குது, எஸ் கொடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி. பர்ச்சேஸ் என்ட்ரிக்கு F9 பர்ச்சேஸ். F9 ப்ரெஸ் பண்ணணும், இல்லாட்டினா இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறேன். பர்ச்சேஸ் வந்திருக்கு. இது இன்வைஸ் மோடில் இருக்குது. இதுக்குமே அதே ஷார்ட்கட் கீ தான், Ctrl+V. அதாவது விக்கு கீழே 2 அண்டர்ஸ்கோர் இருந்தால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணும். இதே இது ஏதாவது வேர்ட் ஆர் நம்பருக்கோ ஃபங்க்ஷனுக்கு கீழேயோ ஒரே ஒரு அண்டர்ஸ்கோர் இருந்தால் ஆல்ட் கீயை ப்ரெஸ் பண்ணணும். டபுள் கோடு இருந்தால் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, ஆஸ் வவுச்சரை நான் செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், அது பர்ச்சேஸில் சிஆர் வந்துருச்சு. தேதி எனக்கு 1/5/2020 கரெக்டாக தான் இருக்குது. இன்வைஸ் நம்பர், டேட் நமக்கு தராதனால நான் பிளாங்காகவே விட்டுறேன். சிஆரில் வந்துட்டு கேஷ் லெட்ஜர் செலக்ட் ஆகுது. இங்கே சப்ளையர் நேமு, அட்ரஸ்லாம் கொடுக்கணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh. டிஆரில் பர்ச்சேஸ். நேம் ஆஃப் த ஐட்டம் கிடையாது, அதனால் என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, அடுத்து வந்து பேமெண்ட் என்ட்ரி போட போகிறோம். பேமெண்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ வந்து பார்த்திங்கன்னா F5 பேமெண்ட். F5 கொடுத்தாச்சு. பேமெண்ட் மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலரி ஸ்டாஃப் மெம்பருக்கு 10,000 rupees கொடுத்தது தான் நம்ம கணக்கில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரியை செலக்ட் பண்ணணும். அமௌண்ட்டு 10,000 rupees நம்ம கொடுக்கலாம். சிஆரில் வந்துட்டு கேஷ் லெட்ஜர், கண்டிப்பாக கேஷ் லெட்ஜர் தான் கொடுக்கணும். அமௌண்ட் 10 lakhs ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. என்டர் பண்ணி முடிச்சிடலாம். அடுத்த டிரான்சாக்ஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெய்டு வேஜஸ் எக்ஸ்பென்சஸ் டு ஒர்க்கர் ₹8,000. அப்போ 8,000 வேஜஸ் கணக்குக்கு போகணும். டிஆரில் வேஜஸை செலக்ட் பண்ணிடுறேன். 8,000 rupees இதில் செலக்ட் பண்ணிடுறேன். சிஆர் வந்துட்டு கேஷ் லெட்ஜர் கொடுத்துட்டேன். என்ட்ரு பண்ணி முடிஞ்சு. இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து போஸ்டேஜை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees போட்டிருந்தாங்க. ஆமாம், 1000 rupees இருக்குது. இப்போ 1000 rupees கொடுத்தாச்சு. சிஆரில் வந்துட்டு கேஷ் லெட்ஜர் கொடுத்தாச்சு. இப்போ இதோட நமக்கு வந்துட்டு ஆக்சுவலாக என்ட்ரிஸ் போட வேண்டியது எல்லாத்தையும் நான் முடிச்சிடுறேன். அப்போ நம்ம பட்ஜெட் போட்டாச்சு, லெட்ஜர் கிரியேட் பண்ணி என்ட்ரிஸும் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ரிப்போர்ட் பார்க்கலாம் அப்படின்ற கான்செப்ட்டுக்கு வரும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு பட்ஜெட்டோட ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு புரியுது. சரி, ஓகே. இப்போ ரிப்போர்ட் போகிறதுக்கு எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
வியூ த ரிப்போர்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோ டு கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ், ப்ரெஸ் ஆல்ட் ப்ளஸ் பி, கிளிக் ஆன் பி பட்ஜெட் வேரியன்ஸ். பட்ஜெட் வேரியன்ஸை நம்ம கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா ஆல்ட் ப்ளஸ் பியை ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. லிஸ்ட் ஆஃப் பட்ஜெட் அப்படின்றது கண்டிப்பாக வரும். வரதில் வந்துட்டு மே 2020 அப்படின்றத நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரையல் பேலன்ஸ் போனவுடனே எந்த பட்ஜெட் உங்களுக்கு வேணுமோ அந்த பட்ஜெட்டோட பீரியடுக்குள்ளே நீங்கள் போயிடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மே 2020 எனக்கு பட்ஜெட்டோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், ட்ரையல் பேலன்ஸ் போயிட்டு உடனே ஆல்ட் F2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் பீரியடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1/5/2020 to 31/5/2020 சொல்லி ரொம்ப தெளிவாக கொடுத்துட்டு அப்புறம் ஆல்ட் பியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக பட்ஜெட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போ அதை எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள், ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். டேலிக்குள்ளே இருக்கேன். இப்போது கேட்வே ஆஃப் டேலிக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளேயில் ட்ரையல் பேலன்ஸ் சொன்னாங்க. டிஸ்பிளே போகிறேன், ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது கொடுத்தாரு. அது பார்த்தீங்கன்னா இப்போ வாட்டுக்கு 1/4/2020 1 May 2020 வரையும் அது வாட்டுக்கு ஒரு பட்ஜெட்டில் அது வாட்டுக்கு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு F2 கொடுத்து ஆல்ட் F2 இல்லை வெறும் F2 கூட இங்கே கொடுத்துக்கலாம். F2 கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டோட பீரியடை தெளிவாக கொடுங்க. பட்ஜெட்டோட பீரியட் அப்படின்றது என்னென்னா 1/5/2020 to 31/5/2020. ஓகே, இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நிற்கிது. இந்த இடத்துல பட்ஜெட் வேரியன்ஸ்க்கான ஷார்ட்கட் கீ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட் பியை நான் இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு லிஸ்ட் ஆஃப் பட்ஜெட்டில் என்னோடய பட்ஜெட் வந்து நிற்கிது. ஓகே, இது மாதிரி நிறைய பட்ஜெட்ஸ் வந்து நிற்கும். அதில் நம்ம என்ன பட்ஜெட்டில் இருக்கோமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக ஆல்ட் ப்ளஸ் F1 கொடுத்துருக்கேன். ஓகே, பர்டிகுலர்ஸ் அப்படின்றதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஃபஸ்ட்டு காலமில் என்னென்ன லெஜர்ஸ் இருக்குன்றதை நம்மளுக்கு பர்டிகுலர்ஸில் சொல்லுது. இந்த காலம் என்ன காலம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் நம்ம போட்ட அமௌண்ட்டோட காலம். இது ஆக்சுவலாக நடந்த டிரான்சாக்ஷன். அது ரெண்டுக்குமான வேரியன்ஸை தான் நம்மளுக்கு இங்கே டிஸ்கஷன் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஒரே மாதிரியான கான்செப்ட். இப்போ பாருங்கள், இதில் சில ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஆர்குமெண்ட் ரொம்ப கிளியராக பண்ணலாம். நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இப்போது நம்ம சேல்ஸ் வந்துட்டு 1.5 lakhs பிளான் பண்ணோம். பட் 1,75,000 வந்துருச்சு. அதாவது 100க்கு எய்ம் பண்ணது 116.67 வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ எவ்வளோ அதிகம் பண்ணியிருக்கோம்னா 25,000 அதிகமாக பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வேல்யூவில் 16.666% வந்து நிற்கிது. ஓகே, இது போக வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸை பொறுத்தளவுக்கு நான் வந்துட்டு என்ன பிளான் பண்ணேன்னா கரெக்டாக 1 lakh தான் பிளான் பண்ணேன். 1 lakh தான் இங்கே நடந்திருக்கு. அதனால அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு கோடை மட்டும் போட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வேஜஸை பொறுத்தளவுக்கு 10,000 rupees டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு பிளான் பண்ணியிருந்தோம். 8 தான் நடந்திருக்கு. 80% தான் நடந்திருக்கு. அப்போ 20% கண்டிப்பாக என்ன ஆயிருக்குன்னா சேவிங்ஸ் ஆகிருக்கு. அதனால ப்ளஸ் வந்திருக்கு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சா தான் ப்ளஸ் வரும், இன்கம் அதிகமானால் ப்ளஸ் வரும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸை பொறுத்தளவுக்கு போஸ்டேஜ் சேலரி எக்ஸ்பென்சஸும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, வேறு எந்த ஒரு சான்சஸும் இல்லாததுனால ரெண்டுக்கும் சேர்த்து நம்மளுக்கு 11,000 தான் வருது. ஆக்சுவலாக நம்ம இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்க்கு 15,000 பிளான் பண்ணியிருந்தோம். அது 11,000 தான் வருது. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 rupees நம்மளுக்கு சேவிங்ஸ் ஆகுது. அதைத்தான் இங்கே ப்ளஸில் போட்டு காமிச்சிருக்காங்க. சரியா? அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு மென்ஷனே பண்ணலை. ஆனால் ப்ராஃபிட்டோ வந்துட்டு 25,000 வந்திருக்கு. அதை தான் இங்கே வந்து 25,000 100% சொல்லி போட்டிருக்கு. சொல்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். இன்கம் கூடுனா ப்ளஸ்ஸு, எக்ஸ்பென்சஸ் கூடுனா மைனஸ். எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சா ப்ளஸ்ஸு, இன்கம் குறைஞ்சா மைனஸ். இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான ஒரு ரூலுக்கான ஓவர்வியூ. புரியுதுங்களா? இப்போது பட்ஜெட்டை எப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன்.
பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு அவங்க நமக்கு டிரான்சாக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த டிரான்சாக்ஷன் படி அந்த கம்பெனிஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான ஆக்டிவேஷன்ஸ், பட்ஜெட்டோட ஆக்டிவேஷன்ஸ் வந்துட்டு நம்ம தெளிவாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெஜர் கிரியேஷனுக்குள்ளே போகிறோம். லெஜர் கிரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ், சேல்ஸ், சேலரி, வேஜஸ், போஸ்டேஜ்னு சொல்லிட்டு 5 டிஃப்ரெண்ட்டான லெஜர்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? அப்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து லெஜர் க்ரியேட் பண்ணுறோம். லெஜர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பட்ஜெட் க்ரியேட் பண்ண போகிறோம். பட்ஜெட் க்ரியேட் பண்ணுவோம். பட்ஜெட் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா என்ட்ரிஸ் போடுறதுக்கு பிளான் பண்ணலாம். என்ட்ரிஸ்க்கு போடுறதுக்கு பிளான் பண்ணுறது முன்னாடி ஆல்டர் அண்ட் டெலிட்டிங் தி பட்ஜெட் எப்படி பண்ணணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக வந்துட்டு ஒரு அப்டேஷன்ஸ் இருக்குது. இதை கொடுத்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓகே, இதுக்கப்புறம் ஸ்டெப் 4 வியூ த ரிப்போர்ட். வியூ த ரிப்போர்ட் வேறு ஒன்றுமே இல்லை, கோ டு கேட்வே ஆஃப் டேலி, டிஸ்பிளே ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ட்ரையல் பேலன்ஸ் அப்படின்றது டிஸ்பிளேல இருக்கும். அங்கே Alt B மட்டும் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வேரியன்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ட்ரையல் பேலன்ஸ் போன உடனே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்ஜெட்டோட பீரியடுக்கு F2 ப்ரெஸ் பண்ணி முதல்ல என்ன பண்ணிடுங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க பட்ஜெட்டுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அப்டேட்டில் வந்து நிற்கும். இல்லைன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர்ஸ் கரெக்டாக வராது, அப்புறம் நம்மளுக்கு போட்டு குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும். சரிங்களா? ஹென்ஸ் with Tally ERP 9 making decision for future business planning and getting informations on how your fund have been utilized can be done easily with the ability to see variance in the budget based on user specified time period அப்படின்னு சொல்லி தெளிவாக முடிச்சிருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம பட்ஜெட்டை ரொம்ப தெளிவாக முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட்டுக்கு நம்ம போகலாம். இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா பட்ஜெட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஒருத்தருக்கு எவ்வளோ கடன் கொடுக்கணுன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் செட் த கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டெப்ஸு மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்பில் நம்மளுக்கு ரிப்போர்ட் அப்படின்றது தெளிவாக கிடச்சிரும். அதனால் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 1 வந்துட்டு ஆக்டிவேஷன், கோ டு கேட்வே ஆஃப் டேலி, F11 F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோலுக்கு எஸ் இருக்கான்னு சொல்லி தெளிவாக பார்த்துக்கோங்க. அதுதான் நம்மளுக்கு கேட்கக்கூடிய ஒரு கான்செப்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம். ஏன்னா பட்ஜெட் நம்மளுக்கு வேணுன்றதுனால இப்போ நம்ம ஸ்டெப் 2 அப்படின்றது போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் 2 என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி ஆக்டிவேஷனில் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்ல விஷயம்தான். ஓகே, இப்போ லெஜர் கிரியேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெஜர் கிரியேட். நேம் வந்து பார்த்திங்கன்னா சன் டெக்ஸ்டைல்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு கஸ்டமர் நேம் நான் கொடுக்குறேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் அப்படின்றதுனால சண்டே டெட்டார்ஸ் அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரெகுலராக என்கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக பணம் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஏதாவது கொஞ்சம் கடனாக கொடுங்க, நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டில் நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நான் அப்போ வந்துட்டு அவருக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஒரு 50,000 கொடுப்போம், அந்த 50,000 எப்படி கரெக்டாக கொடுக்குறாரோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த 50,000 நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 50,000 நான் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. பட் என்னென்னா டேலியில் எனக்கு இவரோட கிரெடிட் லிமிட் 50,000 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து வச்சுட்டேன்னா என்ட்ரிஸ் 50,000க்கு மேலே இவருக்கு நான் கடன் பில் போட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிக்கக்கூடிய ஒரு கான்செப்டை தான் செட் கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சன் டெக்ஸ்டைல்ஸ் அப்படின்ற சண்டே டெட்டார்ஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா 50,000 வந்துட்டு கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ லெஜர் கிரியேட் பண்ணும்போதே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இஃப் இன் கேஸ் அவருக்கு நான் நாளைக்கு இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இல்லை அவருக்கு இன்னும் கொஞ்சம் சேர்த்து ஒரு 1 lakh கடன் கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறேன்னா அப்போ இந்த கிரெடிட் லிமிட்டை எப்படி நாம் ஆல்டர் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா சேம் இதே சன் டெக்ஸ்டைல்ஸ் லெஜரை வந்துட்டு நம்ம ஆல்டர் பண்ணுறது மூலமாக நம்ம பண்ணலாம். ஆல்டர் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா கிரெடிட் லிமிட்டோட அமௌண்ட்டை 1 lakhன்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரியான கான்செப்ட் வந்துட்டு தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கோ டு கேட்வே ஆஃப் டேலி F11 F1 அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல் எஸ்ல இருக்கான்னு பார்க்க போகிறோம். அடுத்து லெஜர் கிரியேஷனை பொறுத்தளவுக்கு கோ டு கேட்வே ஆஃப் டேலி அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெஜர் கிரியேட்குள்ளே போயிட்டு நம்ம சன் டெக்ஸ்டைல்ஸ் நேமும் அண்டர் குரூப் சண்டே டெட்டார்ஸும் கொடுத்துட்டு மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு எஸ் கொடுக்குறோம். இந்த மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில்க்கு எஸ் ஏன் கொடுக்குறோன்றத நம்ம பில் வைஸ் டீடைல்ஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு பார்ப்போம் அடுத்த செஷனில். அந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஏன் அப்படின்றத நம்ம தெளிவாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். டிஃபால்ட் கிரெடிட் பீரியடை வந்துட்டு லீவ் இட் பிளாங்க்ல விட சொல்லிட்டாங்க. அடுத்து செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரிக்கு நோ கொடுத்துட்டு ஸ்பெசிஃபை த கிரெடிட் லிமிட் 50,000 கொடுத்துட்டு அண்ட் அதர் ஆல் ஆப்ஷன் மெயின்டைன் தி சேம் ஆன் டிஃபால்ட். என்ன இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்டெப் 1 பண்ணலாம். இப்போ டேலிக்குள்ளே போயிட்டேன். இப்போது நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸில் பட்ஜெட்டோட ஏரியாக்குள்ளே இருக்கும். இப்போ பாருங்கள், அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம F11ல் அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸில் மெயின்டைன் பட்ஜெட் அண்ட் கண்ட்ரோல் எஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கிறேன். இருக்குது, ஏன்னா நம்ம தான் எஸ் கொடுத்துருந்தோம் ஆரம்பத்தில். இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கொடுத்துருங்க. இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லெஜர் கிரியேட் பண்ணணும். எஸ்கேப் பண்ணுறேன். கேட்வே ஆஃப் டேலியில் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோக்குள்ளே போகிறேன். லெஜரில் போகிறேன். லெஜரில் கிரியேட் கொடுக்குறேன். கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சன் டெக்ஸ்டைல்ஸ் அண்டர் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா சன்ரே டெட்டார். பாருங்க, மெயின்டைன் பேலன்ஸ் பில் பை பில் எஸ் கேட்குது. எஸ் கொடுத்தாச்சு. டிஃபால்ட் கிரெடிட் பீரியடை வந்துட்டு லீவ் இட் பிளாங்க்னு கொடுக்க சொன்னாங்க, கொடுத்துட்டேன். எதுவுமே டைப் பண்ணாமல் விடுறதா லீவ் இட் பிளாங்க்கு. செக் ஃபார் கிரெடிட் டேஸ் டியூரிங் வவுச்சர் என்ட்ரி நோ தர சொல்லியிருந்தாங்க, கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஒரு ஆப்ஷன் கேட்குது. என்ன கேட்குதுன்னா ஸ்பெசிஃபை த கிரெடிட் லிமிட் அப்படின்னு சொல்லி. அப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? பட்ஜெட் அண்ட் சினாரியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு எஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் உங்களுக்கு கிளியராக கிடக்கு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 50,000 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் 50,000 நான் என்ன பண்ணுறேன், ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஓவர் ரைடு கிரெடிட் லிமிட் இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கான்செப்ட்ஸ், அது அடுத்தடுத்து இருக்கக்கூடிய அட்வான்ஸான கான்செப்ட்ஸு, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நான் இதுக்கப்புறமேட்டு அங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிகிட்டே வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தேன். அதவே இங்கேயும் நானும் பண்ணிடுறேன். இது எஸ் கொடுத்துட்றோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ்க்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப் நம்மளோட மெட்டீரியல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். தேர்ட் ஸ்டெப் மெட்டீரியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர் என்ட்ரி. வவுச்சர் என்ட்ரியில் கோ டு கேட்வே ஆஃப் டேலி வவுச்சர் என்ட்ரி. என்ன வவுச்சர் என்ட்ரி பண்ண சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள் 1.5 2020, அதாவது 1st May 2020 sold goods to Sun Textiles rupees 1 lakh with credit period 30 days. அப்போ 30 days கிரெடிட் பீரியடில் 1 lakh சன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு நம்ம சோல்டு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது பாசிபிளே கிடையாது. ஏன்னா இது கன்ஃபார்மாக என்ன பண்ண முடியாதுன்னா பண்ணவே முடியாது. பார்க்கலாம். ப்ளஸ் F12 டேட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டிஆரில் சன் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ரெஃபரன்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு சேல்ஸை வந்துட்டு சிஆர் சைடில் போட்டுறேன். ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 1 lakh அப்படின்றது பாசிபிளே கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே கிரெடிட் லிமிட் போட்டு வச்சுருக்கோம். இஃப் இன் கேஸ் 1 lakh 1 lakhக்கான டிரான்சாக்ஷனை வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்றது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், நேராக அக்கௌண்டிங் வவுச்சருக்கு போகிறோம். ஓகே, சேல்ஸ் F8 சேல்ஸ் கொடுக்குறேன். இப்போது ஆஸ் வவுச்சருக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது டிஆர்சிஆருக்கு மாறிடும். தேதி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தேதி கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1/5 தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 1/5னே கொடுத்துக்கோங்க. டிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
சன் டெக்ஸ்டைல்ஸ் தான் டிஆரில் வரணும். அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுக்குறேன். ஓகே, நியூ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு 001 கொடுக்க சொல்லியிருக்காங்க. சும்மா ஒரு நம்பர் தான் 001, 30 days கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கன்னு இருக்காங்க. ஓகே, என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ சிஆரில் சேல்ஸ் லெஜர் தான் நம்ம க்ரியேட் பண்ணணும், பார்க்கலாம். எஸ், சிஆரில் சேல்ஸ் லெஜரை கொடுங்க. ஐட்டம்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை, விட்டுருங்க. 1 lakh அப்படி இருக்கட்டும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழகாக ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, கிரெடிட் லிமிட் ஆஃப் சன் டெக்ஸ்டைல்ஸ் 50,000 டிஆர் எக்ஸீட் கரண்ட் வந்துட்டு 1 lakh அப்படின்ற மாதிரி 1 lakh டிஆர் அப்படின்ற மாதிரி காமிக்குது. பாருங்கள், இப்போ இதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 50,000 ரூபா நான் கொடுக்குறேன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன். திரும்ப 50,000 கொடுக்குறேன். ஐட்டம்ஸ் இல்லாதனால ஐட்டம்ஸ் விட்டுலாம். இப்போ என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எரர் கேட்கல, அக்செப்ட் எஸ்ஆர்னோ கேட்குது. எஸ் கொடுத்தோம்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? இஃப் இன் கேஸ் இதே சன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு நம்ம 1 lakh கொடுக்கணும் அப்படின்றப்போ, இப்போ நான் 50,000 ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாவே கொடுத்து நல்லா கரெக்டாக ஒப்பீனியனாக இருக்குது, ஒரே மாதிரி ஒபீடியண்ட்டாக இருக்கார். அடுத்து என்ன பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கிரெடிட் லிமிட் கொடுக்கணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி பண்ணணும்? இப்போ நான் இந்த என்ட்ரி போடலை, நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, இப்போ சன் டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது சன் டெக்ஸ்டைலோட லெஜரை போய் அவருக்கு நான் வந்துட்டு 50,000 கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணதை இப்போ 1 lakh மாற்ற போகிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் போயிட்டு லெஜர், லெஜரில் ஆல்டரில் சன் டெக்ஸ்டைல்ஸ், இதெல்லாம் உங்கள் புக்கில் உங்கள் மெட்டீரியல்ஸ் எதுவுமே இல்லை. நான் சொல்கிறத கரெக்டாக நோட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக புரியும். சரிங்களா? நான் வந்துட்டு அது சிலபஸை மட்டும் நடத்தி முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது தான் இன்னும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா நாலேஜ் வந்துட்டு ஈஸியாக நீங்களுக்கு கெட் ஆகும். சரிங்களா? இப்போ சன் டெக்ஸ்டைல்ஸ், இப்போ பாருங்கள், சன் டெக்ஸ்டைல்ஸ்க்கு நம்ம கொடுத்த அமௌண்ட்டு 50,000 இருக்குது. அதை நான் என்ன பண்ணுறேன்னா 1 lakh அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, 1 lakh கொடுத்தாச்சு. வேறு எதுவுமே தேவையில்லை, என்ட்ரி பண்ணி முடிச்சிருங்க. இப்போ இவருக்கு 1 lakh வந்துட்டு கிரெடிட் லிமிட் அக்செப்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் இவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த 1 lakhக்கான பில் ஒன்று நம்ம போடலான்னு முயற்சி பண்ணுறோம். அப்போ அக்செப்ட் பண்ணுறதா என்னன்றதை பார்க்கலாம். கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணோம். அக்கௌண்டிங் வவுச்சரில் சேல்ஸ் கரெக்ட் தான். ஓகே, ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் ஓகே தான். இந்த இடத்துல டிஆர் மட்டும் என்ன கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா சன் டெக்ஸ்டைல்ஸ் கொடுத்துட்றோம். கொடுத்துட்டு ஓகே, இப்போ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh மட்டும் கொடுங்க. ஓகே, 1 lakh கொடுத்தாச்சு. நியூ ரெஃபரன்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நான் 001 திரும்ப கொடுக்குறேன். ஓகே, இதில் டியூ டேட் எதுவுமே நம்மளுக்கு ஃபிக்ஸிங் ஆகலை, அது ஒரு 30 நாள்னு வச்சுக்கோங்க. சிஆரில் சேல்ஸு, நேம் ஆஃப் த ஐட்டம் இதுக்கெலாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அமௌண்ட்டு 1 lakh இருக்குது. இப்போ பாருங்கள், என்ட்ரி பண்ணி முடித்தோடனே அக்செப்ட் எஸ்ஆர்னோ தெளிவாக வந்து நிற்கிது. பாருங்கள், எரர் வரல. அப்போது கிளியராக தெரிஞ்சுக்கங்க, ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதுக்குள்ளே மட்டும் தான் அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போக முடியும். நம்ம அதிகப்படுத்தணும்னா ஆல்டரில் போய் நம்ம என்ன பண்ணலாம்னா தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆல்ட்ரு பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
சொல்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்போது இதோட நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக வந்துட்டு உங்களுக்கு செட் கிரெடிட் லிமிட் அப்படின்றத தெளிவாக முடிக்கிறேன். இப்போ நம்ம பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்துச்சு. செட் கிரெடிட் லிமிட்டும் நம்ம தெளிவாக பார்த்தோன்ற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் மேனேஜ்மெண்ட்டில் சன்ட்ரி கிரெடிட்டார், தட் மீன்ஸ் இவங்ககிட்ட நம்ம இவ்வளோ தான் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது. சன்ட்ரி டெட்டார்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் கிரெடிட் லிமிட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம கிரெடிட் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது முடியாது. சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ்க்கு கிரெடிட் லிமிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. அதான் ரியலான ஒரு ஃபேக்ட். ஓகே, இப்போது இதோட என்னோடய செஷன்ஸை நான் வந்துட்டு கிளியராக முடிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸை இன்றைக்கி எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லணுன்றதுனால அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ரொம்ப ரொம்ப எளிமையாகவும் இந்த கரண்ட் ட்ரெண்டில் தேவையான ஒரு விஷயமாகவும் இருக்கக்கூடிய பட்ஜெட், அதை பற்றின கிளியர் ஒரு அப்டேஷன்ஸ் கொடுக்கணுன்றதுனால நாங்கள் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸில் வந்துட்டு 3rd டேவே பட்ஜெட் கிளியராக கொடுத்துருக்கோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா நீங்கள் அடுத்தடுத்த நாளைக்கு நாளை மறுநாள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கொஞ்சம் லைட்டாக எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ ஸ்லோவாக நம்ம கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி முடியாது. ஏன்னா கான்செப்ட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அது எல்லாத்தையுமே புரிஞ்சு நம்ம போட்டு எல்லாம் பண்ணோம்னா நமக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கிளியராக இருந்தால் தான் நம்ம கிளியராக முடிக்க முடியும். ஓகே, இது முடிஞ்சதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் இருக்குது. அசஸ்மெண்ட்டில் 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதை ரொம்ப கிளியராக அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ரொம்ப தெளிவாகவே வந்துட்டு பீப்புள்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயத்தை தருவாங்க. சரிங்களா? ஓகே, அதேமாதிரி ரெகுலராக வந்துட்டு அசஸ்மெண்ட்டை வந்துட்டு உங்கள் டைமிங்குள்ளேயே நீங்கள் எழுதி முடிச்சிருங்க. அடுத்த டைமிங்குள்ளே போனால் கொஞ்சம் டிராஃபிக்காக தான் இருக்கும். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். அதனால கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆன்லைனில் பண்ணுறதுனால இந்த 9 to 9 டைமுக்குள்ளே உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அவைலபிள் கிடைக்குதோ அப்போ ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் எழுத போகிறப்ப வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி நோட்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி, டக்குன்னு ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் வாட்டுக்கு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? அதனால் எப்போவுமே வந்துட்டு அசஸ்மெண்ட் அப்படின்றத அன்னன்னைக்கே க்ளோஸ் பண்ணி பழகுங்க. அசஸ்மெண்ட்டை அப்போதைக்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்ல வீடியோஸை திரும்ப பார்த்துருங்க. பார்த்துக்கிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த 7 days ப்ரோக்ராமை நீட்டாக நீங்கள் அட்டன் பண்ணி முடிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் ஐ ஸ்டாப் திஸ் செஷன். தேங்க்யூ. மெட்டீரியலை நல்லா ஒரு தடவை பார்த்துக்கங்க, உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிப்பாட்டி நீட்டாக எழுதிக்கங்க. அடுத்து லெஜர் கிரியேஷன் இருக்குது, பட்ஜெட் கிரியேஷன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர் பட்ஜெட், வவுச்சர் என்ட்ரி, அதுக்கடுத்து வியூ த ரிப்போர்ட், அதுக்கடுத்து நம்ம செட் கிரெடிட் லிமிட் அப்படின்றத தெளிவாக பார்த்துருந்தோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் அடுத்து வவுச்சர் என்ட்ரி. கிளியராக சொல்லிடுறேன், கிரெடிட் லிமிட் வந்துட்டு சண்டே டெட்டார்ஸ்க்கு மட்டும் தான் பண்ண முடியும், சண்டே டெட்டார்ஸ்க்கு பண்ண முடியாது.
ஓகே, ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு அப்டேட் முடிச்சு கொடுத்துருப்போம். ஓகே, தேங்க்யூ.